மயிலும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத செந்தில் பார்த்துடுறாரு. மயிலை கிணத்துல விழாமல் காப்பாற்றினது மீனா தான். அதே மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் அங்கே தான் செந்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்களான்னு சொல்லி கோவமாக போயிடுவார். அதுக்கப்புறமா தான் மீனா வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு செந்தில் மீனா முன்னாடி வந்துடுவார். செந்திலும் மீனா கிட்ட எங்கேருந்து வர அப்படின்னு கேட்பாரு. மீனா ஆஃபீஸில் இருந்து தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே செந்திலும் பொய் மட்டும்தான் என்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே மீனா உட்கார வச்சு திரும்பியும் பேசுகிறாரு. நீ மயிலை தான் பார்த்துட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லைங்க, நான் வேணும்னேலாம் பார்க்கல. அவங்க வந்து கிணத்துல குதிக்க போனாங்க, அதனால தான் காப்பாற்றினேன். நீ காப்பாற்றினதெல்லாம் தப்பு இல்லை மீனா, ஆனால் அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீ எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட இருந்து மறைக்கிற, எனக்கு உண்மையாகவே இருக்க மாட்டிக்க. இல்லைங்க, அவங்கள பார்த்தேன்னு சொன்னால் திரும்பியும் ஏதாவது பிரச்சனை தான் வரும், அதனால தான் உங்ககிட்ட சொல்லலைன்னு மீனா சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் செந்தில் வந்து கோவமாகவே தான் பேசுகிறாரு. எப்போவுமே நீ செஞ்சதே கரெக்டுன்னு சொல்லி பேசாத மீனா. நீ என்னதான் உங்களுக்கு நல்லது பண்ணாலும் நீ பண்ணது தேவையில்லாத வேலை தான். நீ அவங்கக்கிட்ட பேசி பேசி நீனும் அவங்கள மாதிரி பொய் சொல்ல கற்றுக்கிட்ட மீனான்னு திட்டுறாரு மீனாவை. நான் சொன்ன பொய்யும் அவங்க சொல்கிற பொய்யும் ஒன்றா? ஒருத்தங்க நமக்கு என்னதான் எதிரியாக இருந்தாலும் அவங்க ஒரு ஆபத்தில் இருக்கும்போது நம்ம அவங்கள காப்பாற்றி தானே ஆகணும். மாமாவே அந்த இடத்துல இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயே என் மேலே கோவமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கோவமாகவே இருந்துக்கோங்க, நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க.